உறவுகளை வணக்கம். நான் உங்கள் சங்கர், உங்கள் KS சங்கர். இந்த வீடியோவில் நாங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொல்லிச்சுன்னா, இன்றைய பர்சனாக தீபாவளி திருநாள் எல்லாருக்குமே தீபாவளி நாள் வாழ்த்துக்கள் தெரிவித்துக்கொள்கிறேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு சில விஷயங்கள் உங்களை பகிர்ந்து கொள்ள போகிறோம். அது என்னென்ன விஷயங்கள் சொல்லி உங்களை வீடியோக்குள்ளே காட்டிக்கொள்கிறேன். குறிப்பாக இதை பார்க்க நிறைய பேர், குறிப்பாக 90 கிட்ஸுக்கு எல்லாமே பழைய ஞாபகங்கள் வரக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது. அதோட பார்த்தீங்கன்னா எங்கள்கிட்ட தீபாவளி கொண்டாட்டம் எப்படி இருக்குன்னு சொல்லி காட்ட போகிறேன். எனக்கே தெரியல என்ன மாதிரி இருக்க போகிறேன்னு சொல்லி நான் இன்னுமே ஒரு பிளானும் பண்ணல. சரியான சரிப்பட ஒரு சில விஷயங்களை பயந்து போட்டு அப்படி நாங்கள் வழிகட்டு நண்பர்களை சந்திக்க போவோம். அதில் உங்களை காட்டிக்கொள்ள நீங்களும் பார்த்துக்கொள்ள மாதிரி இருக்கும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால், நாங்கள்லாம் படிக்கிற காலங்களில் அந்த தீபாவளி கொண்டாட்டம்னு சொன்னால் உடுப்படுக்கிறது வளமை. அந்த உடுப்படுக்கிறத தாண்டி பார்த்தீங்கன்னு சொன்னால் தீபாவளி காட்டுகள் எடுப்போம். குறிப்பாக ஒவ்வொரு கடையாக போய் பார்த்து தீபாவளி காட்டுகள் எடுக்கிறாங்க. அந்த ஞாபகங்கள்லாம் பார்த்தோம். குறிப்பாக 90 கிட்ஸுக்கு நிறையவே இருக்கும். நாங்கள்லாம் டியூஷனுக்கு போகிறோம்னு சொல்லி போட்டு, இல்லைன்னு சொன்னால் டியூஷனுக்கு 3 மணி டியூஷன் 2 மணிக்கு டியூஷன் சொல்லி போட்டு நேரத்துக்கு வலிக்கிறது. அப்படி இல்லைன்னு சொன்னால் டியூஷன் முடிஞ்ச பிறகு நண்பர்களாக சேர்ந்து கடைகளுக்கு போகிற தீபாவளி காட்டு வேண்டாம். அப்போ இப்படி கட்டாலாம் இருக்கும். அப்போ பார்த்து எடுக்கிறாங்க. இந்த நடிகைகள் ஃபோட்டோ இருக்கும், சாமி படங்கள் இருக்கும், இந்த சீனரிஸ் ஃபோட்டோகள் எல்லாமே இருக்கும். அதில் எல்லாம் பார்த்து எடுக்கிறாங்க. அந்த ஞாபகங்கள் எல்லாமே எனக்கு விடிய வந்துச்சு. சரின்னு சொல்லி போட்டு இப்போ அது சம்மந்தமான ஒரு சில விஷயங்களை பயந்து கொள்ள போகிறேன். குறிப்பாக இந்த பயந்து கொள்ளைங்க நிறைய பேருக்கு ஞாபகங்கள் வேறு. நீங்கள் நிறைய பேர் கொடுத்துருப்பீங்க, நண்பர்களுக்கு கொடுத்துருப்பீங்க, மற்றது உங்கள் டீச்சர்ஸ் மேலே கொடுத்துருப்பீங்க, அண்ணா அக்கா தம்பி தங்கச்சின்னு சொல்லி எல்லாருக்குமே கொடுத்துருப்பீங்க. அதை தாண்டி ஒரு சில பேர் காதலர்களுக்கும் கொடுத்துருப்பீங்க. களவா எல்லாம் வைக்கிற ஞாபகம் நானே பார்த்துருக்கேன். சில நண்பர்கள் எல்லாம் களவா கொப்பியலுக்கு வச்சுட்டு போயிடுவாங்க. அப்படி சம்பவங்கள்லாம் நடந்தது. அதை நெச்சு பார்க்க ஒரு காலம், அந்த காலம் திருப்ப வராது. ஆனால் இப்போ பார்த்துச்சுன்னா அந்த தீபாவளி கார்டு ஒரு கடையில் ஓடி இருக்கான்னு நினைக்கிறேன். என்ன சொன்னால் இப்போ வார இல்லை. இப்போ எல்லாம் பார்த்துச்சுன்னா இப்போ எல்லாம் ஃபோனில் பார்த்துச்சுன்னா ஹாப்பி தீபாவளி என்று மற்றது ஃபோட்டோ தீபாவளி ஃபோட்டோ தான் அனுப்பி கொண்டு இருக்கோம். இல்லாட்டி ஃபேஸ்புக்கில் போஸ்ட் போடுறது, வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் போடுறது தான் இப்போ தீபாவளி நடந்து கொண்டிருக்கு. ஆனால் உண்மையிலே அந்த காலத்து தீபாவளி நினைக்க உண்மையிலேயே ஒரு பழைய ஞாபகம் வருது எனக்கு. இப்படி இப்போ நான் பார்த்துச்சுன்னா இப்போ என்ன சொல்கிறேன், கொஞ்சம் காலம் படிப்பெல்லாம் விட்டு இப்போ அந்த ஞாபகங்களை கடந்து வந்து எனக்கு எப்படின்னு சொன்னால் அந்த இன்னும் வயசு கூடினாங்களுக்கு எல்லாம் எப்படி எவ்வளோ ஞாபகங்கள் வரும்னு சொல்லி நினச்சி பார்க்குறேன். அப்படி ஞாபகங்கள் இல்லை கட்டாயம் கூட ஞாபகங்களை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எல்லாரும் பார்த்து தெரிஞ்சவங்களோடைய மாதிரி இருக்கும். மற்றெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் தீபாவளி காலங்களில் நாங்கள் என்ன செய்வோம் சொன்னால் வெடியெல்லாம் புது உடுப்பெல்லாம் போட்டுக்கொண்டு எல்லாம் நண்பரோட சேர்ந்து சுற்றுவோம். வெடியை கொளுத்தி போடுறது. இப்போ அந்த வெடியன்ற ஒரு ஞாபகமே வரையில் இந்த தீபாவளி தீபாவளி என்ற ஞாபகம் வரையில் சும்மா விட்டால் இருக்கிறோம். இன்னுமே பிளான் பண்ணல என்ன செய்வோம்னு சொல்லி. ஆனால் இந்த வீடியோவில் ஒரு சில கொண்டாட்டங்களை காட்டிக்கொள்கிறேன். அதாவது கொண்டாட்டம்னு சொல்லி நண்பர்களை சந்திக்க போவோம். அதுகளை உங்களுக்கு காட்டிக்கொள்கிறேன். வேறு என்ன, நாங்கள் பஸ்ஸுன்னா அப்படியே நண்பர்களாக சேர்ந்து சைக்கிளில் முதல்ல நம்ம பைக்கில் எல்லாம் இல்லை தானே, சைக்கிளில் வலிக்கிடுவோம். நண்பர்களாக வடியெல்லாம் சேர்த்து எடுத்துக்கொண்டு அப்படியே வலிக்கிட்டு ஒரு இடமா சுற்றி பார்க்குறது, இல்லாட்டி ஒரு இடமா திரிகிறது. அப்படி இல்லைன்னு சொன்னால் குறிப்பாக மச்சிகள் வர்றது, கிரிக்கெட் மச்சிகள். தீபாவளின்னு சொன்னால் எல்லாம் வேறு டீமோட கேட்டு கிரிக்கெட் மேட்சுகள் விளாட்றது, அப்படி நிறைய சம்பவங்கள் இருக்குது. அது எனக்கு நிறைய பயந்து கொள்வோம். அதோடு சேர்ந்து இப்போ ஒரு விஷயத்தை காட்ட போகிறேன். இது நிறைய பேருக்கு ஞாபகம் பெறும். அது ஞாபகம் வந்தால் கீழே கமெண்ட்ஸில் சொல்லிக்கொள்ளுங்க. நீங்கள் யாருக்கு இந்த கார்டு கொடுத்தீங்கன்னு சொல்லியும் சொல்லிக்கொள்ளுங்க. சரியா? இப்போ நான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில விஷயம் காட்டிக்கொள்ளேன். அதான் குறிப்பாக தீபாவளி காட்டுகளை காட்டிக்கொள்கிறேன். இது உண்மையிலே நான் இந்த பெட்டிக்கு வச்சிருந்தேன். நான் அதாவது ஞாபகத்தை வச்சுக்க முதலே சேர்த்து வச்சிருந்தேன். நான் அப்படியே நாங்கள் வளர்ந்து வேற சில காட்டுகள் துளைஞ்சு போயிருக்கும். இருந்தாலும் கொஞ்சம் காட்சிகள் என்னட்டு இருந்தது. அப்போ அதை பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு காட்டி பகிர்ந்து கொள்ள போகிறோம். குறிப்பாக நாங்கள் படிக்கிற காலங்களில் எங்கள் நண்பர்கள் நண்பிகள் எல்லாம் தந்த காட்டுகள்லாம் இருக்குது. நண்பிகள்னு சொல்லி எனக்கு யோசிப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த என்ன சொல்கிறது, பெண்கள்கிட்ட நாங்கள்லாம் என்ன கதைச்சாலே ஒரு சந்தையை பார்வையா இல்லாட்டி தவறான வழியில் அந்த கதைகள் போயிடும். ஆனால் அப்போ படிக்கிற நாளங்கள் அப்படியெல்லாம் இல்லை. நாங்கள்லாம் சேர்ந்து தெரிகிறது அப்படியெல்லாம் அந்த விஷயங்கள்லாம் நடந்தது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா சும்மா ரோட்டில் வந்து கதைச்சாலே என்ன தம்பி லவ் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி கதையை மாற்றி விட்ருவாங்க. அது ஒரு சிலர் தான், எல்லாருமே இல்லை. இருந்தாலும் பசங்க அப்போ நாங்கள் பயந்து கொள்வது. குறிப்பாக நான் படிக்கிற காலங்களில் அது வகுப்பு நடக்க கதைச்சு கொண்டு இருந்தால் எல்லாம் டியூஷனில் எவ்வளோ பழுகு பெருசாக நடக்கிறதில்ல. டியூஷன் எல்லாமே குழப்படி செய்தா. குறிப்பாக பிந்தி வந்தா இல்லைன்னு சொன்னால் ஏதாவது பாடம் படிப்பிச்சு கொண்டு கதைச்சா எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களை கொண்ட இந்த கேர்ள்ஸுக்கு நடுவுக்கு இருத்தி விடுறது, மற்றது கேர்ள்ஸுக்கு பக்கத்தில் இருத்தி விடுறது, அப்படி இந்த விஷயங்கள் நடக்கிறது. அப்போலாம் நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பயந்து போயிருக்கிறது. மற்றது ஒரு வெக்கத்தில் போய் நாங்கள் அப்படி குழப்படி செய்ய மாட்டோம். அந்த என்ன சொல்ல அடிச்சுவங்க திருந்த மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அப்படி விட்டாங்க திருந்துவாங்கன்னு சொல்லி போட்டு அந்தந்த விஷயங்கள் நடந்தது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அது மாறி போட்டு இப்போ அப்படி எல்லாம் இருக்க வர்றதில்லை. அப்படி நிறைய மாற்றங்கள் நடந்துச்சு. உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சிருக்கும். சரி, நான் காட்டுறேன் பாருங்க. இதில் காட்டுகள் இருக்குது. நான் உங்களுக்கு ஒவ்வொன்றா காட்டுறேன். சரியா? அதாவது தளபதியின் காட்டு வருது. உங்களுக்கு தலைவலாக தெரியும் நினைக்கிறேன். பாருங்க, அந்த எந்தெந்த படங்கள் வருதோ அதுக்கேற்ற மாதிரி புது காட்டுகள் வரும். குறிப்பாக இது துப்பாக்கி நினைக்கிறேன். துப்பாக்கி பட காட்டு நினைக்கிறேன். தெரியலை, இல்லாட்டி சும்மா டிசைன் பண்ணி போடுவாங்க. தெரிஞ்சால பாருங்க,
அன்பன் நண்பன் ஸ்ரீ சங்கர் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இது தனராஜன் ஸ்ரீ என்னோட படித்தபடியன் தந்த கார்டு தான். இதில் தீபாவளி வாழ்த்துக்களும் இருக்கும். குறிப்பாக இது நண்பர்களை கண்டா நாங்கள் அந்த ஹீரோ அவங்களை பிடிச்ச ஹீரோ. இப்போ என் நண்பனுக்கு விஜய் பிடிக்கும், இல்லாட்டி சூர்யா பிடிக்கும், அஜித் பிடிக்கும், அப்படி ரஜினிகாந்த் பிடிக்கும்னு சொன்னால் அவங்க அவைக்குரிய காட்டுகளை வண்டி கொடுப்போம். பெண்களுக்கு சொன்னால் அவையில் ஹீரோயின் போட்டு கொடுப்போம். இல்லைன்னு சொன்னால் அந்த சீனியர்ஸ் போட்டவங்க அதில் அவங்களை காட்டிக்கொள்ளணும். அப்படி நிறைய நண்பர்கள் அந்த காட்டுகள் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 15 காட்டுக்கிட்ட இருக்கு நினைக்கிறேன். இல்லை அதை மேலோட்டமாக காட்டுறோம் நான் உங்களுக்கு. இப்போ என்னடா வாழையில் வச்சு காட்டுறேன்னு சொல்லி யோசிக்காங்க அந்த வடிவ திருமணம் பண்ணுறதுக்காண்டி. இனி நல் வாழ்த்துக்கள். இதாக தந்தது இந்த திவ்யான்னு சொல்லி எங்களோட அக்காரா அவள் தந்தது. இதெல்லாம் இந்த நான் காட்டிக்கொண்டு போய்க்க அந்த நண்பர்கள் இந்த வீடியோ பார்த்தா கரெக்டாக எங்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்க. மற்றது இது எனக்கு அனோயன்னு சொல்லி ஒரு நண்பன் தந்தது பாருங்க. மற்றது இஞ்சால இது எந்திரன் படம் வந்த முட்டம் எடுத்துக்கிறக்கு. இது குட்டி காட். அந்த பெரிய பெரிய காட்டுகள் விலைகள் வித்தியாசப்படும். இது தனராஜ். இது வேறு வேறு வருஷம் தான் நினைக்கிறேன். அது இருக்குது. ஒரு இஞ்சால குருவி படம் விஜயின். இது கடம் பேசுகிறேன்னு சொல்லி அவன் தந்திருக்கிறான் பாருங்க. இதை பார்க்க அந்த பழைய ஞாபகங்கள் வருது. அடுத்தது கூட விஜய், நான் விஜய் ஃபேன்ன்றதால அது வந்திருக்கு. இது சிந்தியன்னு சொல்லி நான் கூட அதாவது குறிப்பாக நர்சரிலேருந்து கொண்டு படிச்சினாங்க. மற்றது இந்த கடம் பேசுகிறோம் அவனும் அப்படி தான் கனவே இருதில்லை எல்லாம் கூட கனகாலம் படிச்சினாங்க சேர்ந்து. இனிய தீபாவளி, இனிய நல்வாழ்த்துக்கள், ஹாப்பி தீபாவளி. இது இந்த மடிச்சு திறக்கிற ஹாட் பாருங்க தான். ஐயோ அவசரத்தை திறவறதில்லை. இது சதீசன் அவன் வந்திருக்கான். இது எல்லாம் நான் அந்த ஒவ்வொரு எழுத்துக்களும் பார்க்குறேன். நாங்கள் சிலது எங்கள் எழுத்துலாம் கேவலமாக இருக்கும். இது தர்மினி வெள்ளை. இது யாருப்பா யார் தர்மினின்றது எனக்கு ஞாபகம் இல்லை. ஜேம் ரவின்னு வந்திருக்கு. சில பேர்கள் மறந்தும் போட்டேன் நான் யார் யாரான்னு சொல்லி. இது ஜனாத்தனன். அந்த எழுத்தை பார்க்க எனக்கு தெரியுது. இவன் என்னோட இப்போ புலவத்தைக்கு இருக்கிறான். அவன் அந்த எழுத்து நீட்டாக இருக்கும். இதில் அந்த முத்திரை ஓட்டுறது அவங்க நித்திரை எல்லாம் எழுதி தருவாங்க வேறுங்க. முத்திரை நித்திரை எல்லாம் எழுதி இந்த ரைமிங்கில் எழுதி தருது இந்த கார்டு தான். மற்றது இது இன்பராஜன் சொல்லி அவனோட நண்பன் ஒருத்தன். மெனிமோ ஹாப்பி தீபாவளி விஜயின். மற்ற இது மினுங்கல் காட்டு. இது கொஞ்சம் விலை கூடவாக வராது. இந்த இதில் நார்மல் காட்டுகளான இது கொஞ்சம் மினுங்கல் காட்டாக இருக்கும். அது கொஞ்சம் விலை கூடவே இருக்கும். இது தனராஜ் என்ன மட்டும் காட் பண்ணுங்க எனக்கு வருது. அடுத்தது விஜயின் காட்டு தான். என்ன விஜயின் காட்டு கணக்கு வருதுன்னு சொல்லி யோசிக்காங்க. இது மின்ராஜின் சில அந்த 2 வருஷத்தான் காட்டுகள்லாம் இருக்கும். இது விஜயின் தான். இது திவி. இது அக்காண்டு தான் நினைக்கிறேன். இது அக்காந்தான். மற்ற இது அம்மன் படம் வந்துருக்கு பாருங்க. இது பேரையும் பிச்சு வச்சுருக்காங்க. மயூரன் அண்ணா. மயூரன் அண்ணாண்ட அவர் இப்போ இல்லை. அவர் அந்த ஹார்ட் இருக்குது பாருங்க. மற்றது இஞ்சால பிள்ளையார முருகனும். இது மேலே பேரை பிச்சு கிடக்கு. டென்ட பேரை பிச்சது எனக்கு அந்த பேரை பிச்சு கிடக்கு. இது இது மயூரன் அண்டடி கிடக்கு. இந்த மயூரன் அண்ணாவை தெரிஞ்ச சிறராக இருக்கிறார் அண்ணாரால். மற்றது என்னோட படித்தபடி எங்களுக்கு நிறைய பேருக்கு மயூரன் 2 பேர் இருக்குது. இது காவலன் படத்தின் பேருங்க. இது நிருசன். அவன் என்னோட சின்ன படித்தவன். இப்போ ஃப்ரான்ஸில் இருக்கிறான். அப்படி அந்த வீடியோ பாப்பான்னு நினைக்கிறேன். பார்த்தா கமெண்ட்ஸ் பண்ணுறாடே. அடுத்து நாங்கள் அப்படி காட்டி பண்ணிக்கோங்க போட்டு இதை ஹாட்டாப்பா. எனக்கு இது டாக்டர் வந்திருக்கேன். அந்த காட்டு பாருங்க. அந்த எழுத்தை பார்க்க தெரியுதானே டாக்டர் ரெண்டு. உண்மையிலே இதில் பார்க்க பழைய ஞாபகங்கள்லாம் வருது. மற்றது இது விஜயன் தான் கூட தளபதி இதெல்லாம் கிடையாது கூட. இது நிருசன். நிருசன் தான் தான் விக்னேஸ்வரன் நிருசன் உண்டு. அவன் என்னோட படித்தான். இப்போ ஃப்ரான்ஸில் இருக்கான்னு சொன்னேன். முதல் அந்த காட்டுமா வேண்டு தான். இது ரணோயன் என்று சொல்லி அவனும் துணை வைக்க இருக்கான். அவன் அந்த கார்டு. மற்றது இது நான் நினைக்கிறேன் இப்போ டாக்டராக இருப்பாங்க நினைக்கிறேன். ஏண்டா இந்த எழுத்து வாசிக்கவே கஷ்டமாக இருக்கு. நிதுராசனா பேர் சில பேர் மறந்து போட்டுது.
மற்ற இது தனதாச்சு ஒன்று ஹார்ட் தான் கணக்கு வந்துட்டு போல கிடக்கு இந்த இல்லை இது முதல் காட்டின ஹார்ட் சரி இது முதல் காட்டின ஹார்ட் அப்படி கீழே கீழே ரிவர்ஸில் வருது அப்படியே இப்போ இவ்வளோ காட்டுகள் பார்த்தீங்கன்னா இப்போ தற்சமயம் பண்ணிட்டு இருக்காது நிறைய காட்டுகள் இருந்து எல்லாம் துளைஞ்சு போட்டு கவலையாக இருக்குது தான் இருந்தாலும் என்ன செய்கிறது வழி தெரியலை இது இவ்வளோ கிடைச்சதே எனக்கு சந்தோஷமாக இருக்குது நான் அன்றைக்கு முறை அந்த பெட்டி அடுக்க பார்த்துறேன் என்னென்ன பொருட்கள் இருக்குன்னு சொல்லி பார்க்க இந்த காட்டுகளை அவதானிச்சு நான் அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை நான் தீபாவளி பயந்து கொள்வோம்னு சொல்லி நினைச்சிட்டு உங்களுக்கும் பயந்து கொண்டிருக்கேன் குறிப்பாக இதில் இருக்க பேர்கள் நிறைய நண்பர்கள் வீடியோ பார்த்து கொண்டிருப்பாங்க அப்படி பார்த்து கொண்டு இருந்தால் கட்டாயம் கமெண்ட்ஸில் சொல்லுங்கடா மற்றது நிறைய காட்டுகள் காட்டுகள் இருந்தது இப்போ காட்டுகள் இல்லாமல் போயிட்டுது இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா வெளிச்சமாக இருந்தது வெயில் இறச்சி கொண்டுன்றது திருப்ப இருட்டி கொண்டு வருது யாழ்ப்பாணத்தில் மாறி மழை வெயில் ரெண்டுமே மாறி வந்து கொண்டிருக்கு விடியிலிருந்து நல்ல வெயில் இறச்சி கொண்டுது உடுப்பெல்லாம் துவச்சா காய் மண்டை மேய கிடந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா திருப்ப மழை அடிச்சு ஊற்ற போகுது இருட்டி கொண்டு வருது பார்ப்போம் இப்படி தான் தீபாவளி கொண்டாட்டம் இருக்க போகுது உண்மையிலேயே இந்த பார்க்க நிறைய ஞாபகங்கள் வருது நிறைய சந்தோஷமாக இருக்குது நிறைய கவலையாகவும் இருக்குது ஒரு சில நண்பர்கள் இப்போ தொடர்பில் இருக்கிறாங்க ஒரு சிலர் அப்படியே என்ன சொல்ல படிப்பு காலங்கள் முடிய அப்படியே விட்டு போனாச்சு என்ன செய்கிறது எல்லாம் ஒரு காலம் தானே அந்த காலங்கள் மறக்கவே முடியாது நண்பரோட சேர்ந்து அங்கே போனது இங்கே போனது அப்படி செய்தாங்க இப்படி செய்தாங்க முதலெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓஎல் படிக்க குறிப்பாக 10ஆம் ஆண்டு 9ஆம் ஆண்டு இல்லாமல் பார்த்தீங்கன்னு சொன்னால் மாகாண மட்டம் அதுக்கு பிறகு எல்லாம் ஓஎல் எக்ஸாம் வரும் அப்போ அதால் பசங்க விடியெல்லாம் கிளாஸ் வைக்கிறது அப்போ நாங்கள் என்ன செய்வோம் நண்பர்களாக சேர்ந்து இப்போ 6 மணி கிளாஸ் வந்தால் நாங்கள் 5 மணிக்கு வலிக்கிட்டுருவோம் 5:30 வலிக்கிட்டுருவோம் வலிக்கிட்டு விடிய வரலவே சுற்றி தெரியாது நண்பர்களாக சேர்ந்து சில சேர் மேலே விட்டால் கல்லறிஞ்சிட்டு வர்றது அதெல்லாம் வந்து ஆரம்பத்து சும்மா விளையாட்டை செய்து நாங்கள் இப்போ நிற்க வேடிக்கையாக இருக்குது ஆனால் இப்போ கல்லறிஞ்சிட்டு போனால் சரி செத்தம் என்ன சொல்கிறது பாடிக்கு சில திருவம்பா காலங்களில் குறிப்பாக திருவம்பாவில் நடக்க விடியவெல்லாம் இந்த சங்கூதிக்குன்னு போவினம் தானே சங்கூதி இந்த மணி அடித்து இந்த பஜனையில் பாட்டெல்லாம் படிச்சுன்னு போவினம் நாங்கள் என்ன செய்யறோம்னு சொன்னால் கோயிலுக்கு போகிறதுக்காண்டி குறிப்பாக விடியெலும்பி போயிட்டு ஒவ்வொரு வீட்டு எங்களுக்கு ஒரு சேர்மேன் அடிச்சிட்டு சொன்னால் அந்த சேர்மேன் விட்டு வாசல் ரெண்டு சங்கூதில் மணி அடின்னு அடித்து சத்தம் அடிச்சுட்டு கண்ணீர் ரெண்டு அடிச்சுட்டு எல்லாம் போகிறது அப்படி விஷயங்கள் எல்லாம் இருக்குது அதெல்லாம் ஒரு காலம் இப்போ நெக்க ஒரு வேடிக்கையாக இருக்குது அந்த காலத்தில் நாங்கள் தான் பெருசாக நினச்சிட்டு நாங்கள் இப்போ சார் எனக்கு அடிச்சு போட்டேன் இன்றைக்கு வீட்டை வச்சு தட்டுறோம்னு சொல்லிட்டு சங்கு அதில் வச்சு ஊதுறோம் விடிய வரல 4 மணி 5 மணிக்கெல்லாம் அப்படி நிறைய ஞாபகங்கள் உங்களுக்கும் அப்படி நிறைய ஞாபகங்கள் இருக்கும் ஒரு சில எங்களை மாதிரி செய்திருப்பீங்க அப்படி அடித்த வாத்தினார் விட்ட கல்லறிஞ்சிட்டு போகிறது மற்றது தகரம் இருக்கும் சில வீடுகளுக்கு தகரம் இருக்கும் தகரம்லாம் தட்டி போட்டு விடுறது விடிய வரல ஏன்னா நாங்கள் விடிய வரல எழுப்பிட்டோம் டியூஷனுக்கு போகிறோம் நீங்கள் மட்டும் நித்திர விடுறீங்கன்னு சொல்லி போட்டு தட்டிட்டு போகிறது இது நான் தனியாக இல்லை நண்பர்களாக சேர்ந்து செய்கிறாங்க ஓகே இப்போ நான் அடுத்தது மழை இல்லாட்டி நண்பர்களை சந்திக்க போவேன் மழையண்டா வீட்டாண்டே தீபாவளி உண்மையிலே பார்க்குற அனைவருக்குமே நான் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் திருப்பி சொல்லிக்கொள்கிறேன் அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் தீபாவளி வார்த்தை சொல்லாமைக்கு இந்த காட்டுகள் குறிப்பாக 90 கிட்ஸ் எல்லாருமே இந்த காட்டுகள் யாரை கொடுத்தனீங்கன்னு சொல்லி பேரோட மென்ஷன் பண்ணி கமெண்ட்ஸில் போடுங்க அப்போ நாங்கள் பார்த்து அறிஞ்சு கொள்கிறோம் பேரென்று சொன்னால் இப்போ நான் நண்பர்கள் கொடுத்தான்னு சொல்லி அப்படி போடுங்க இல்லாட்டி நான் இந்த நண்பனுக்கு சொல்லி இப்போ உதாரணத்துக்கு சங்கர் கொடுத்தான்னு சொல்லி சொன்னால் எனக்கு யாருன்னு தெரியாது அதனால் நீங்கள் யாரை கொடுத்தனீங்கன்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்க மற்றது நீங்கள் நண்பர்கள் கொடுத்துருப்பீங்க அப்படி கூட பழைய ஞாபகங்கள் தீபாவளி காலத்தில் என்னென்ன செய்த நீங்கள் என்னென்ன குடும்பத்தினங்கள் செய்த நீங்கள் குறிப்பாக அந்த ஒன்று மறந்துட்டேன் அதாவது சைக்கிள் கம்பி இருக்கு தானே சைக்கிள் கம்பியிலாம் வெடி செய்கிறது அதாவது தீக்குச்சின்ற அந்த மேல் மருந்து இருக்கு தானே அதை வச்சு வெடிக்கிறது அப்படியெல்லாம் செய்திருக்கிறோம் அதெல்லாம் சந்தர்ப்பங்கள் வச்சு அவங்களுக்கு வீடியோவில் காட்டிக்கொள்கிறேன் ஓகே நீங்கள் எல்லோரும் மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க பாய்